மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை தொடர்வதால் மும்பை, தானே உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, தானே, ராய்காட், ரத்னகிரி, சித்தூர்க், நாண்டெட், வாஷிம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. குறிப்பாக மும்பையில் 11 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் பல்வேறு சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கி நிற்பதால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாண்டெட் மாவட்டத்தில் 24 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குர்லா, மதுங்கா, மாஹிம், பாந்திரா கிழக்கு விரைவுச் சாலை, தாதர், செம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் பல அடி உயரத்திற்கு ஓடும் தண்ணீரால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சாலைகளில் ஆறு போல ஓடும் தண்ணீரில் இளைஞர்கள் நீச்சல் அடிக்கும் காட்சிகளும் அரங்கேறின. வடாலா, சுன்னாபட்டி, மடுங்கா, கோலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் ரயில்வே தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. தானேவில் இருந்து மும்பை செல்லும் புறநகர் ரயில் சேவை துண்டிக்கப்பட்டது. இதனால் கடைசியாக இயக்கப்பட்ட ரயிலில் பெண்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறிய நிலையில் சிலர் தண்டவாளத்தில் நடந்து சென்றனர். மிதி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாண்டெட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் நகரில் வீடுகள் மற்றும் பொருட்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் அங்கு வசிப்பவர்கள் செய்வதறியாது தவித்தனர். தானே மாவட்டத்தில் கல்வா, நல்வாடா, கோப்ரி கிழக்கு பகுதிகளிலும் கனமழையால் சாலைகள், குடியிருப்புகள் மூழ்கியது. தானே, பால்கர் மாவட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்புகளில் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இதனிடையே கனமழை பெருவெள்ளம் காரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதுவரை 21 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை, தானே, ராய்கட், ரத்னகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் அந்த மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.